இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா கருப்பட்டியில சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். குக்கர்ல ஈஸியா சூப்பரா சக்கரை பொங்கலை 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எப்போதும் வெல்லம் போட்டு செய்வோம், ஆனா இந்த ரெசிபில வெல்லத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டு செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். 1 டம்ளர்னா 250 கிராம் அளவு இருக்கும். வாஷ் பண்ண தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கையில் அழுத்தி கழுவிக்கோங்க. 2 டைம்ஸ் கழுவின பிறகு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை வறுத்து அரிசி கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறப்ப தான் நல்லா குலைவாகவும் குயிக்காகவும் வெந்து வரும். ஊறுற கேப்ல நம்ம கருப்பட்டியை காய்ச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. 1/2 டம்ளர் அளவு கருப்பட்டி போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கருப்பட்டி போட்டாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும், இனிப்பும் கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. கரையிற வரைக்கும் காய்ச்சினா போதும், பதம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சிருச்சு, கட்டி எதுவும் இல்லை. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வடிகட்டிக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சு வடிகட்டிய வச்சு காய்ச்சின கருப்பட்டிய ஊத்திக்கோங்க. ஃபில்டர் பண்றப்ப மண்ணு தூசு இருந்தாலும் வடிகட்டில நின்னுக்கும். வடிகட்டின கருப்பட்டிய ஓரமா வச்சிடலாம். அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 to 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அரிசியை பொறுத்து தண்ணி ஊத்திக்கணும். நான் 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். ஊற வச்ச அரிசியை தண்ணியில இருந்து எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லா போன பிறகு விசில் எடுத்துட்டு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கரண்டில நல்லா மசிச்சு கிளறி விடுங்க. அப்பதான் குலைவா வரும். சூடா இருக்கிறப்ப கலக்குனாதான் நல்லா குலைவா மசிஞ்சு வரும். எந்த அளவுக்கு குலைவா வேணுமோ அந்த அளவுக்கு சூடா இருக்கிறப்பவே மசிச்சு விட்டுருங்க. கருப்பட்டி சேர்த்த பிறகு மசிக்க முடியாது. நல்லா மசிச்சாச்சு. இப்ப ரெடியா வச்சிருக்கிற கருப்பட்டி பாக சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு நல்லா கரண்டியில கலந்து விட்டுடலாம். இத ஓரமா வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த பிறகு அதுல ஸ்லைஸா சீவின தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்கிறது உங்க விருப்பம்தான். நல்லா செவப்பா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுலயே 15 திராட்சையை போட்டுக்கோங்க. நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கணும். கருப்பட்டியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கருப்பட்டியில கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப நல்லது. தேய்மானத்தை சரி செய்து எலும்பை உறுதியாக்குது. உடல்ல பித்தத்தை தணிச்சு செரிமானத்தை சரி செய்யறதுல இந்த கருப்பட்டி முக்கியமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் சேர்க்கல. திராட்சை பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. அவ்வளவுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத பொங்கல்ல சேர்த்துடலாம். பொங்கல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கருப்பட்டியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா கல்லீரல் செயல்பாடு சீராகும். அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல தேங்கி இருக்கிற கெட்ட நச்சுக்கள் வெளியேறி கல்லீரலை சுத்தம் செய்யுது. அடுத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மேனிய பலன்னு ஆக்குது. கருப்பட்டியில அயன் சத்து இருக்கிறதுனால இத சாப்பிடுறப்ப ரத்த சோகையை குணமாக்குது. முதல்ல எல்லாம் சாப்பிடுறப்பவே கருப்பட்டியையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா சாப்பிடுற உணவு சீக்கிரமா ஜீரணமாகும், குடலோட இயக்கமும் சீராக்குங்கிறதுனால. அவ்வளவுதான். அருமையான டேஸ்ட்ல கருப்பட்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ண பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கருப்பட்டியில பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைச்சு இதயத்தை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுது. தினமும் கருப்பட்டி சாப்பிட்டு வந்தா எலும்பு பற்கள் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் இடுப்பு மூட்டுகள் எல்லாம் வலிமையாகும். அது மட்டும் இல்லாம செரிமானமா சீராக்கி பசியையும் அதிகரிக்குது. பாருங்க, நல்ல குலைவா சூப்பரா இருக்கு. அந்த நெய் வாசனை, கருப்பட்டி ஸ்மெல்லும் இதெல்லாம் சேர்ந்து கம கமன்னு ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. இந்த அளவோட கருப்பட்டி போட்டு சக்கரை பொங்கல் பக்குவமா செஞ்சீங்கன்னா டேஸ்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு இந்த ரெசிபியை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அவ்வளவுதான், கருப்பட்டி சக்கரை பொங்கல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.